بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أرأيتم إن كان من عند الله ثم كفرتم به من أضل ممن هو في شقاق بعيد. سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق. أولم يكف بربك أنه على كل شيء شهيد. ألا إنهم في مرية من لقاء ربهم ألا إنه بكل شيء محيط. صدق الله العظيم. الحمد لله. الله அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயரோடு சூரத்துல் ஹாமீம் சஜ்தா அல்லது ஃபுஸ்ஸிலத் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அத்தியாயத்தின் இறுதி பகுதியை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடரில் 52வது வசனமான இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருந்து அதை நீங்கள் மறுத்தால் உங்களுடைய நிலை என்ன ஆகும் என்று நீங்கள் யார் ரசூலுல்லாஹ் அவரிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு மன் அதல்லு மிம்மன் ஹுவ ஃபீ ஷிகாகின் பஈத், தூரமான வழிகேட்டில் இருப்பவரை விட வேறு யார் மோசமான வழிகேட்டில் இருப்பவர் என்று அல்லாஹ் அந்த கேள்வியை முடித்தார். இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாத்தி வஃபி அன்ஃபுஸிஹிம், மேலும் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு உள்ளேயும் வெளியில் நாலாபுறங்களிலும் அவர்களுக்கு நாம் காண்பிப்போம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், ஒரு கட்டத்தில் இதுதான் சத்தியம் என்பது அவர்களுக்கு தெளிவாகும். அதுவரை நாம் அவர்களுக்கு விளக்கி காண்பிப்போம். அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்து வஸ்துக்களின் மீதும் அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான் என்பது போதவில்லையா? அலா, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம், தங்களது ரப்பை சந்திப்பதில் அவர்கள் சந்தேகத்துடன் இருக்கின்றனர். அலா, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, முந்தைய வசனம் இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருக்க நீங்களோ அதை மறுப்பீர்களேயானால் உங்களுடைய நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹ் கேட்டு, இவர்களை போன்றவர்களை விட வழிகேட்டில் வேறு யார் இருக்க முடியும் என்று கூறிவிட்டு, மேலும் இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் வந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பல்வேறு சான்றுகளை சாட்சிகளை அவன் வெளிப்படுத்தியதாக சொல்கிறான். அதை குறிப்பிடுகின்ற வசனம்தான் சனுரீஹிம் ஆயாத்தினா
ஃபில் ஆஃபாக் வஃபி அன்ஃபுஸிஹிம். நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்போம், வெளியிலும் உள்ளுக்குள்ளும். ஆஃபாக் என்று சொன்னால் மனிதனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வஃபி அன்ஃபுஸிஹிம் அவர்களுக்கு உள்ளேயும், அவர்களுக்கு உள்ளேயும் அவர்களுக்கு வெளியிலும் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்போம். அதாவது அதற்கு பொருள் என்னவெனில், குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் ரசூலுக்கு வழங்கப்பட்டது என்பது சத்தியம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரங்களை நாம் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெளிப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு உள்ளேயும் அவர்களுக்கு வெளியில் நாலாபுறங்களிலும், ஆஃபாக் என்பது இந்த பிரம்மாண்டமிக்க உலகம் முற்றிலும் அனைத்தையும் உள்ளடக்கும். இந்த உள்ளேயும் வெளியேயும் என்பதற்கான பொருள் என்ன என்பதை குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்தில் சொல்றாங்க, வெளியில் என்று சொன்னால் இந்த தீனுக்கு, இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றிகள், இந்த உலகத்தின் நாலாபுறங்களிலும் ஒரு கட்டத்தில் இஸ்லாம் மிகைத்த மார்க்கமாக வெளிப்பட்டது ஆகியவை வெளியில் அல்லாஹ் காட்டிய அடையாளங்களாகும். உள்ளுக்குள் என்பதற்கு பத்ர் யுத்தம் போன்ற, பத்ரில் அல்லாஹ் கொடுத்த வெற்றி, ஃபத்ஹ் மக்கா, மக்காவின் வெற்றி போன்று எந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் இந்த உலகத்திலேயே வெற்றியை கொடுத்தானோ, எதிரிகளை அல்லாஹ் புறமுதுகிட்டு ஓடச் செய்தானோ, அத்தகைய சூழல்கள் அனைத்தையும் உள்ளுக்குள் என்று குறிப்பிடப்படுகிறது என விளக்கமளிக்கிறார்கள். முஃமின்களே, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம், நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு நேரடியான மறைமுகமான ஆதாரங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் வழங்குவோம். அந்த ஆதாரங்களை அத்தாட்சியில் வழங்குவோம் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இரண்டாக பிரிக்கிறான். அவர்களுக்கு உள்ளேயும் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம், அவர்களுக்கு வெளியில் நாலாபுறங்களிலும் அத்தாட்சிகளை காண்பிப்போம். அவர்களுக்கு உள்ளே என்பதற்கு ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், பத்ர் யுத்தம், பத்ரினுடைய வெற்றி, மக்காவுடைய ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி, இதை போன்று பல்வேறு யுத்தகலங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மூமின்களுக்கு கொடுத்த வெற்றி, ஹைபரிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்று யாரும் சொல்லவே முடியாது. யூதர்களுடைய அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பிரம்மாண்டமிக்க வெற்றியை ரப்பு கொடுத்தான். ஹிஜ்ரி 5ல் அஹ்ஸாப் யுத்தம் நடக்குது. உலகத்தின் மற்ற மக்கள் எல்லாம் அஹ்ஸாப் என்று சொன்னாலே பல படை பிரிவுகள் சேர்ந்தது என்பதுதான் அதன் பொருள். இன்னைக்கு பன்னாட்டு படைகள் என்ற பெயரில் பல நாடுகளுடைய இராணுவம் சேர்ந்து குறிப்பிட்ட ஓரிரு நாடுகளை அட்டாக் பண்ணுறாங்கல்ல, இது மாதிரியான சூழலில் இஸ்லாமிய எதிரிகள், மக்காவுடைய இறைமறுப்பாளர்கள் மட்டுமல்ல, அதை சுற்றி இருப்பவர்கள், நாலாபுறங்கள் இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் கைகோர்த்து கொண்டார்கள். எல்லாரும் ஒருத்தர் இணைஞ்சுக்கிட்டான். முஸ்லிம்களை அழிக்கணுங்கிறது இல்லை. அதில் பெரிய கொடுமை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இவங்களில் லட்சக்கணக்கு ஒரு பெரிய படை திரண்டு இருக்கிறது. இதுக்கு இடையில மதினாவில் வாழ்ந்த யூதர்கள், முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்து கொடுத்திருந்த யூதர்கள் உள்ளுக்குள்ள மறைமுகமாக எதிரிகளோடு டைப் பண்ணிட்டாங்க. மக்கா மதினாவில் முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் மதீனத்து யூதர்கள். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நமக்குள்ள சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, வெளியிலிருந்து யாரேனும் எங்களை தாக்க வந்தால், யூதர்களை தாக்க வந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், முஸ்லிம்களை யாரேனும் தாக்க வந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், இப்படியெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தோம். அந்த யூதர்கள் இந்த சூழலை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய படம் வந்திருக்கு, பிரம்மாண்டமிக்க படம் வந்திருக்கு, உலகத்தினுடைய இருக்கிறவங்க எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால முஸ்லிம்களை அழிச்சிருவாங்க, நம்ம இவங்களோட இருக்கிறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களோட சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு நம்முடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் கருதினார்கள். அதே போன்று வெளியிலிருந்து பல்வேறு நபர்கள் ஆசை வார்த்தைகள் காண்பிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இதன் காரணமாக மதினாவுடைய யூதர்களும் இறைமறுப்பான் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். இப்போ எப்படி இருக்கும்? فَلَمَّا زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ هُنَالِكَ ابْتُلِيَ الْمُؤْمِنُونَ وَزُلْزِلُوا زِلْزَالًا شَدِيدًا
அல்லாஹ் அந்த கந்தக்குடைய யுத்தத்தை, அந்த அகழி யுத்தத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது ரப்பு சொல்வான், பார்வைகள் நிலைகுத்துகின்ற நேரம். ஃபலம்மா ஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழிக்கு வந்துவிட்ட நிலை. வாழ்வா சாவா பிரச்சனை. மூமின்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நாலாபுறங்களிலிருந்தும் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். சோதனைன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவுதான், இதோட நீங்க காலி, உங்க சாப்டர் க்ளோஸ் என்று எண்ணுகின்ற அளவிற்கு சொல்லப்படும். மதினாவில் பெண்களுக்கு துணையாக விட்டு செல்வதற்கு கூட சஹாபாக்களை விட முடியாத நிலை. ஏன்னா இருக்கிறது கம்மியானவங்க தான், 3000 பேர்கிட்ட தான் இருக்காங்க. அவங்களையும் ஆட்களை பெண்களுக்கு பாதுகாப்புக்காக விட்டுட்டு போறோம்னு சொன்னா எதிரிகளை எதிர்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், இவ்வளவு இக்கட்டான நிலை ஏற்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்தார்கள். நம்ம எப்படி நடந்துக்கலாம், இந்த யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று சுருக்கமாக சொல்வேன். அப்பொழுது முக்கியமான சில சஹாபாக்கள், குறிப்பாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாடுகளில் அவங்க பாரசீகத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய பகுதிகளில் இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டால், எதிரிகள் பன்மடங்கு அதிகமாக இருந்து நாம் குறைவாக இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய அகழிகளை தோண்டி எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டா நல்லது. அகழி என்பது ஒரு ஆழமான குழிகளை தோண்டிக் கொள்வது. இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போனால், செக்ரட்டரியேட்டுக்கு போனால் கூட பார்க்கலாம், அந்த மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். உதாரணத்துக்கு புரிவதற்காக சொல்கிறேன், இதற்கு பெயர் தான் அகழி. ஆனால் இது ரொம்ப சிறுசு. அன்று அவங்க அன்னைக்கு முடிவு செஞ்சது, மதீனாவில் சுற்றி மலைகள் இருக்கு, எந்த பகுதிகள் மக்கள் ஊடுருவதற்கு வருவதற்குண்டான வெளிப்புற பகுதிகளோ அந்த இடத்துல பிரம்மாண்டமிக்க குழிகளை தோண்டுவது. நீளம் ஏறக்குறைய 3-5 கிலோமீட்டர் வரைக்கும் உண்டான நீளம், 3.6 குறைந்தபட்சம் அவ்வளவு நீளம். அகலம் 30 முழம் அகலம். 30 முழம் அகலம். 30 முழம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 1.5 அடி ஸ்கொயர் ஃபீட் ஒரு முழம் என்பது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு மேலே, 40-45 அடிக்கு அகலம், அவ்வளவு வரும். ஆழம் 15 முழம், 20 அடி. அப்போ தானே ஆழம் இருந்தால் தானே வர முடியாது, இல்லைன்னா ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு மேலே வந்துடலாம்ல. இப்படி இந்த வீதத்தில் தோண்டப்பட்டது. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்து கொடுத்தார்கள். பெரிய நம்மெல்லாம் நீங்கள் கற்பனையோடு பண்ண முடியாது. அதை ஆட்கள் கம்மி, போதிய வசதி வாய்ப்பு இல்லை, கருவிகள் கூட கிடையாது, போதிய அளவில் உணவும் இல்லை. சில சஹாபாக்கள் ஓங்கி கோடாரியை அடிக்கிறாங்க, வயிற்றுல கல் இருக்கு. எப்படி இதை சொல்ல முடியும்? எந்த அளவு இருக்குன்னு கேட்டால், அதுவும் நம்ம பகுதி மாதிரி ஒரு சராசரி மணலும் மண்ணும் நிறைந்த பகுதி அல்ல, அது எல்லாம் பாறைகள் உள்ள பகுதி. யோசிச்சு பாருங்க, எப்படி தோண முடியும்? இன்னைக்கு என்னெல்லாம் மிஷின் வந்திருக்கு, என்ன மிஷின் இருந்துச்சு? அவங்க பலகீனமான ஆட்கள் கம்மி, உணவும் இல்லை, எல்லா பலகீனங்களுக்கு மேல் பலகீனம். அதற்கு அடுத்து இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கப்படுகிறது. இதுதான் இருக்கிறது ஈஸியான முடிவு, இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முடிவு பயங்கரமான முடிவாக தெரியுது நமக்கு, கஷ்டமானது. ஆனால் இருப்பதில் இதையாவது செய்ய வேண்டும். அப்பதான் நம்மளை நம்முடைய குடும்பத்தினரை தற்காத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் இருக்காக முயற்சி. அதான் நம்மளாம் இன்னைக்கு நினைக்கிறோம், எல்லாம் துவாவிலேயே நடந்துடணும், அல்லாஹ்ட்ட கையேந்தணும்னு, வீட்டுக்கு போனோடனே எல்லாம் முடிஞ்சிடணும். எனக்கு நல்லா படிப்பு வரணும்னு கேட்கணும், நான் 100 மார்க் எடுக்கணும், நல்ல ஜாப் வேணும்னு கேட்கணும், பெரிய கம்பெனியில் 5 லட்ச ரூபாயில வேலை வேணும், எல்லாமே துவாவில் கராமத்தில் நடந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பெரும்பாலும் அப்படி வைக்கிறது இல்லை. மனிதனுக்கான முயற்சி, உழைப்பு, சிரமங்கள் அவன் தாங்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் கருதுகிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பெற்றார்களை தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சா ஒரு செகண்ட் நடக்கும் என்பது வேறு. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன அர்ப்பணிப்பு செய்தோம் என்பது பதிவாக வேண்டும் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் விரும்பினார். இப்படி குழி தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சில இடங்களில் பாறைகள் வந்துடுது, சஹாபாக்கள் உடைக்க முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் தோன்ற இடத்துல பாறை வந்துருச்சு, உடைக்க முடியலை. வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அதனுடைய தீவிரம் புரிய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் சொல்கிற அத்தாட்சியை என்னன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வர்றாங்க.
வந்து கோடாரியை கொடுங்கிறாங்க. அந்த பள்ளத்தில் இறங்கி கோடாரி கொடுக்கப்படுகிறது. சல்லல்லாஹு ஓங்கி அடிக்கிறாங்க. ஓங்கி நல்லா கையை தூக்கி ஓங்கி அடிக்கிறாங்க. அப்படி ஓங்குகின்ற பொழுது நல்லா ஓங்குறதுக்காக தூக்குற நேரத்தில் பார்த்தா சல்லல்லாஹு வயிற்றிலும் கற்கள் கட்டப்பட்டு, பசியில் வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் முதுகு வளைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சிருந்தான். அந்த வெயிட்டு தாங்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு பாருங்க, வெளியில் எனக்கு வச்சு கட்ட வேண்டிய சாப்பிட்றதுக்கு ஒன்று. சல்லல்லாஹு அடிக்கிறாங்க, சுக்குநூறாக உடைகிறது. சொன்னாங்க, ரோமின் ஆட்சி அதிகாரம் எனக்கு காட்டப்படுகிறது. ரெண்டாவது அடி அடிக்கிறாங்க, நொறுங்குகிறது. பாரசீகத்தின் ஆட்சி அதிகாரம் எனக்கு காட்டப்படுது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த நேரத்தில் இந்த தகவல்களை சொல்கின்ற பொழுது எதிரிகள் கேள்விப்பட்டு கிண்டல் செய்தார்கள். சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, உணவுப் பொருள் இல்லை, நம்மளை எதிர்கொள்ள முடியலை, இவங்களுக்கு பாரசீகமும் ரோமமும் வரப்போகும். அன்று பாரசீகம் ரோமம் என்பது நாளைக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துல அமெரிக்கா நம்முடைய ஆட்சியில் வந்துடும், நம்ம தான் அதை நிர்வாகம் செய்ய போகிறோம். ரஷ்யா சோவியத் யூனியன் நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் இன்னொரு 5-6 வருஷத்துல. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இதை விட ஒரு வித்தியாசமான காலம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அப்படித்தான் நடந்தது என்பது வரல. அப்படித்தான் நடந்துச்சு. அல்லாஹ் கொடுத்துட்டான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுவே விஷயம். சரி, இப்படி இவ்வளவு சிரமம், இவ்வளவு துன்பங்களை தாங்கினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு நிலைகளுக்கு பின்பு மோமின்களுக்கு வெற்றியை கொடுத்தான். கடுமையான காற்று வீச தொடங்கியது. எதிரிகள் இதை தாண்டி சில பேர் உள்ளே இறங்கினாங்க, விழுந்தாங்க, மௌத்தானாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. சில பேர் அப்படிலாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 15-20 அடி பள்ளம். சில பேர் ஜம்ப் பண்ணி கீழே குதிரையோடு வந்தான், மௌத்தானவெல்லாம் இருக்கிறான். அதுவே விஷயம். ஒரு கட்டத்தில் சுற்றி எதிரிகள் நிற்கிறாங்க. இது என்னடா அது புதுசாக இருக்கு. அந்த பகுதியில் இது மாதிரி யுத்த வழக்கமே இல்லை, இப்படி யாரும் இது பண்ணது இல்லை. அந்த ஏரியாவுக்கு அரபு மன்னகத்திற்கு இது புதுசு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இறங்கி போக முடியலையே, பிரச்சனையாக இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் இவங்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி. இதற்கிடையில் வரலாறு மிக விரிவானது, நிறைய விஷயங்கள் உண்டு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். கடுமையான காற்றை அல்லாஹ் வீசினார். காற்றுன்னா இரவு நேரம் இருள் வேற இருக்கு, கடும் காற்று. அவர்களது கூடாரங்கள் எல்லாம் 4 புறத்திலும் பீத்து எரியப்படுகிறது. கூடாரங்கள் தானே இந்த காலத்தில் போட முடியும், பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கிட்டத்தட்ட சாதாரணமாக வீசக்கூடிய தென்றல் காற்று ஏதாவது புயல்னு சொன்னோன்னா 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசினாலே மேலே உள்ள தகரங்கள்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது. 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசினா ஃபேன்களே வளைஞ்சு போகுது. அப்படிலாம் இருக்கும். அப்போ காற்று, கடுமையான காற்று வீசுகிறது. கூடாரங்கள் எல்லாம் பீத்து எரியப்படுகின்றன. உணவுப் பொருட்களுக்காக பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, பறக்குது. ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிறது. பாத்திரம், அந்த கூடாரத்தில் உள்ள பாத்திரம் இந்த கூடாரத்தில் பாத்திரம் பறந்து போகும்போது அந்த வெட்ட வெளியில மோதிக்கிறோம் இல்லை, அந்த சத்தம். யோசிச்சு பாருங்க, கடுமையான இருட்டு, கடுமையான காற்று, எல்லாம் பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. பாத்திரங்கள் மோதுகின்ற சத்தம் கேட்கறது. இவங்களுக்கு ஏதோ என்னமோ நம்ம மேல அதாவது இறங்கிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரி பயத்தை கொடுத்துருச்சு. அந்த தோற்றத்தை கற்பனை பண்ணி பார்த்தா இருக்கும். அந்த மாதிரியான சத்தம், டமார் டமார் சவுண்டு கேட்குது. ஆஹா, நமக்கு ஏதோ இறங்கிருச்சு, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடி வெளியே போனாங்க. அல்லாஹ் அப்படித்தான் கந்தக்கில் வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ். அப்போ கந்தக்கில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பெருசா சொல்ல முடியலை. ஹைபர்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கா ஃபத்தஹ் இதில் பத்ரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும்? 300 சில பேர் இருக்காங்க, 1000 பேர் ஆப்போசிட்ல இருக்காங்க. இங்கே 6 குதிரைகள் மட்டும் இருக்கு, அவங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஒடிந்த வாள்கள், மிக மிக விரல் விட்டு என்ற சில வாள்கள் உண்டு. ஒட்டுமொத்த ஆயுதங்களும் இங்கே இருக்கு. அதுக்கு பின்னால எவ்வளவு வேண்டுமானாலும் தரணும்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டு சப்ளை பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஆயுத சப்ளை நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கடையில ரமலான் மாசம் நோன்பு, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, பசி பஞ்சம், கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் வெற்றியை கொடுத்தான். ஹிஜ்ரி 6ல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு வர்றாங்க, உம்ரா செய்யணும் வந்தாங்க. வந்துட்டு சில சஹாபாக்கள் அன்றைக்கு போய் அனுமதி கேட்டு வர சொல்றாங்க, அனுமதிக்கப்படலை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் வந்து சில ஒப்பந்தங்கள் ஆனது. அந்த ஒப்பந்தங்களுடைய முடிவு இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் வேண்டுமானா வாங்க, 3 நாள் டைம் கொடுப்போம், உம்ரா செஞ்சுக்கங்க. அதுக்கடையில் எங்கள் ஊர்லேருந்து யாராவது மதினாவுக்கு வந்தால் எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடணும், உங்கள்கிட்ட இருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இது போன்ற உடன்படிக்கைகள்லாம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்ணிட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம், கவலை ஏற்பட்டது. நான் இதுக்கு முன்பு கூட ஒரு தகவல் சொன்னேன். அது துமர் தான் கேட்குறேன், யார சொல்லலாம், நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம். அப்படின்னு சொன்னான். ஏன் இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எதனால எப்படி இதை செய்ய முடியும், மனசில் அவங்களால தாங்க முடியலை. அல்லாஹ்வுடைய ரசூல் உம்ராவுக்கு வந்திருக்காங்க, இவனுங்க சொல்லுவானுங்க முடியாது, நீங்கள் போங்க பின்னாடி பார்க்கலாம், அதே ஒரு முஸ்லிம்கள் வந்தால் தரமாட்டோம், நாங்கள் வந்தால் திருப்பி கொடுத்துருந்தோம். என்ன இது, என்ன அவசியம் இருக்கு? இதையெல்லாம் ஏற்றுக்கிறவனா முடியாது. 2ல் 1 பார்க்குறது தான். இது மாதிரியான மனநிலையில் ஹஸரத் உமர் தான் போன்றவர் இருக்காங்க. அதை ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் உம்ராவுக்கு வந்திருக்காங்க, திருப்பி போக சொல்கிறாங்க. அது எப்படி போக முடியும்? எங்களுடைய ரசூல் உம்ராவுக்குன்னு வந்தவங்களும் உம்ரா செய்யாமல் திருப்பி நாங்கள் அழைச்சிட்டு போக முடியாது என்ற மனநிலை ரொம்ப தூரம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸல்லல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ், அவ்வளோதான். இந்த வார்த்தைக்கு மீனிங் உமர் நாயகத்துக்கு தான் தெரியும். வெளிப்படையானது எல்லாரும் சொல்லுவோம், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, முதவே உள்ளது தானே. இப்போ என்ன புதுசு இருக்கு? 1000 அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை அந்த நேரத்தில். ஆனால் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. நமக்கு பார்த்தா ஆமாம் நான் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் முதவே தெரியுமே, இது என்ன பதில் நம்ம நினைப்போம். உமர் நாயகத்திற்கு புரிந்தது, புரிய வேண்டிய அளவிற்கு புரிந்தது. ஒரு வார்த்தை பேசலை, போயிட்டாங்க. ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள். உமர் ஆனால் ரசூலுல்லாஹ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் என்ன எனக்கு சொல்கிறானோ அதைத்தான் செய்ய முடியும். நான் என் மன விருப்பத்தின்படி எதையும் செய்ய முடியாது. நான் செய்கின்ற அனைத்து ரப்பின் வழிகாட்டுதல், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதில் இன்னும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலை சொன்னான், அல்லாஹ் சொன்னா கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாலும் கேட்கணும். ஏன் அல்லாஹ் யார் வழியாகத்தான் சொல்வான்? அல்லாஹ்வின் ரசூல் வழியாகத்தான் சொல்வான். உங்களுக்கு தனியாக வகி வரும், எதுவும் வரப்போகுது ஒன்றும் வர, அல்லாஹ்வுடைய ரசூல் வழியாகத்தான் உத்தரவுகள் வரும். எனவே நீங்க என்ன செஞ்ச ஆகணும்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு துரியனமும் யோசிக்கவே முடியாது. இத்தனை அர்த்தங்கள் நம்ம சொல்ல மணிக்கணக்கில் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். அதை விட 1000 மடங்கு அர்த்தங்கள் உமர் நாயகத்திற்கு புரிந்தது. அவங்க வந்து சதாசங்க மொஹப்பத்தில் அது. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வர்றாரு, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர், நீங்கள் திருப்பி சண்டைக்கு போவீங்க. நான் சொல்கிறேன், அதை விடுங்க, அவர் தான் புரியாமல் பேசுகிறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம், சண்டைக்கு போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றம் செய்வது என்பது பொருள் அல்ல. அவன் எப்படி சம்மந்தம் இல்லாமல் பேச முடியும், அதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் என்பது கருத்து. இதே தான் அங்கே உமர் நாயகத்தின் நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. அபூபக்கர் நாயகத்திட்ட போனாங்க, அதையே திருப்பி எல்லாம் சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் இங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட அத்தனை கொஸ்டினையும் அபூபக்கர் நாயகத்திட்ட கேட்டாங்க உமர் நாயகம். அபூபக்கர் நாயகம் சொன்ன ஒரே பதில் ஹுவ ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னாங்க. இவங்க அன ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க பெருமானார், நான் அல்லாஹ்வுடைய ரசூல்ன்றாங்க. அபூபக்கர் நாயகம் என்ன சொன்னாங்க? ஹுவ ரசூலுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னாங்க. ஹஸரத் உமர் நாயகம் அதுக்கு அடுத்து தான் இங்கே ஏற்கனவே பேசி ஒரு சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திருப்பி இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கேயும் இதே பதில் வருது. ஆஃப் ஆகிட்டான், பேசிட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் போய் அமைதியாக உட்காந்துட்டான். இப்போ இவ்வளோ மோசமான ஒரு சூழல். 6ல் திரும்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், 7ல் உம்ராவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. 8வது வருடம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் மதீனாவுக்கு மக்காவுக்கு புறப்பட்டு வர்றாங்க. என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் எத்தகைய அசம்பாவிதமும் ஏற்படாமல் மூமின்களுக்கு வெற்றியை கொடுத்தான். எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கினர், ஓடிட்டாங்க. உள்ளே வரும் பொழுது 4புறத்திலும் இருந்து மூமின்களுடைய படை உள்ளே வருகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தக்பீர் சொல்லிக்கிட்டு வரணும், தலையை தாழ்த்திய வண்ணம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தான் வரணும், எந்த இடத்திலும் துளியளவு வரம்பு மீறல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதே போன்று சஹாபாக்கள் உள்ளே வர்றாங்க. பெரிய பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குமோ என்று யோசிக்கப்பட்டது. ஒரு எதிர்ப்புகளும் ஏற்படவில்லை. ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி சஹாபாக்கள் தக்பீர் சொன்ன நிலையிலே உள்ளே வர்றாங்க. இதுக்கு இடையில் மக்காவாசிகள் பெரிய அச்சத்தின் பீதிக்கு உள்ளாயிட்டாங்க. எல்லாம் அப்படி போட்டுட்டான். இப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாரெல்லாம்
தவாஃப் அது காபாவை சுற்றி அந்த மத்தாஃபில் தவாஃப் செய்கிற இடத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. மக்காவுடைய முக்கியமான தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு பெரும் கூட்டம் மத்தாஃபில் நின்றுச்சு. இன்னும் சில பேர் இந்த குறிப்பிட்ட நபருடைய இல்லங்களில் இருந்தாங்க. எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் ல்யௌம், உங்களில் யாரையும் நான் இப்பொழுது பழிவாங்க மாட்டோம். அக்கூலு கமா கால அஹி யூசுப், என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், உங்கள் யாரையும் நான் பழிவாங்க மாட்டோம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், துவா செய்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, இந்த நிகழ்வுகளை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம், அவர்களுக்கு உள்ளேயும் அவர்களுக்கு வெளியிலும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு உள்ளேயும் என்பதற்கு அர்த்தம் எழுதுகின்ற குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் பத்ரில் அல்லாஹ் கொடுத்த வெற்றி, ஃபத்தஹ் மக்கா மக்காவுடைய வெற்றி, அதே போன்று ஹைபருடைய வெற்றி, ஹந்தக் போன்ற யுத்தங்கள் நடைபெற்ற வெற்றி, இவைகளைத்தான் அவர்களுக்கு உள்ளேயும் அவர்கள் கண்ணில் பார்க்குற மாதிரியான முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிகளைத்தான் அவர்களுக்கு உள்ளேயும் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பித்தோம் என்று சொல்கிறான். அவர்களுக்கு உள்ளேயும் என்பதற்கு பொருள் இவைகள் தான் எனவும், அவர்களுக்கு வெளியிலும் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், அந்த அரபு தீபகற்பத்திற்கு வெளியிலும் இஸ்லாம் உலகத்தின் நாலாபுரங்களிலும் போய் சேர்ந்தது, வெளியிலையும் வந்துருச்சு. மக்காவில் மட்டுமல்ல, அரபு தீபகற்பம் மட்டுமல்ல, யமன் வந்துருச்சு, ஷாமுக்கு வந்துருச்சு. அப்படியே அடுத்த கட்டத்தில் வருது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு, ஹஸரத் உமர் அபூபக்கர் நாயகத்தின் 2 ஆண்டு ஆட்சி காலம், உமர் நாயகத்தின் ஆட்சி காலத்தில் இந்த உலகத்தில் ஏறக்குறைய 70% வரை இஸ்லாம் வந்துருச்சு. யாருடைய காலத்திலேயே? உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே. எப்படிப்பட்ட நேரம்! அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் உதைக்கப்பட்ட நேரம், அடி வாங்கிய நேரம், யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன் ஓதுனா அடி விழுகும். இப்படி தொடங்கிய இந்த மார்க்கம், இந்த தீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பிரம்மாண்டமிக்க வெற்றிகளையும் அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே முஸ்லிம் ஒட்டுமொத்த அந்த பகுதி தீபகற்ப, அந்த அரபு தீபகற்பத்தின் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்படுத்தினான். மக்காவாசிகள், மதீனாவாசிகள் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல். அரபு தீபகத்திற்கு வெளியிலும் அல்லாஹ் இந்த தீனை மலரச் செய்தான். மூமின் ஈமானை ஏற்றுக்கொள்கின்ற சூழல் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்து சில ஆண்டுகளிலேயே உலகத்தின் இன்னும் 4 பகுதிகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்தது. அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு பரவல் எங்கும் ஏற்பட்டதில்லை, யாருடைய ஏற்பட்டதில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு மாற்றத்தை தந்தார். இதை சொல்றாங்க, இது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் வெளியில் கிடைத்த வெற்றிகளைத்தான். அவர்களுக்கு உள்ளேயும் என்பது பத்ரு, ஃபத்தஹ் மக்கா, ஹந்தக், ஹைபர் போன்றவைகள். அவர்களுக்கு வெளியில் என்பது அரபு தீபகத்தை தாண்டியும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு கொடுத்த மறுமலர்ச்சியை இருக்கிறது அல்லவா, இதை அல்லாஹ் கூறுகிறான் என்று குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சாரார். அதே போன்று இன்னொரு சாரார் கூறுகின்ற நேரத்தில் இன்னும் சில விளக்கங்களை சொல்கிறார்கள். அதாவது உள்ளுக்குள், வெளியில் என்பது இந்த மனிதனுக்கு வெளியில், அவனுக்கு வெளியில. உள்ளுக்குள் சொன்னா இந்த மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த மனித படைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இவனுடைய உருவாக்கம் எப்படிப்பட்டது, இவன் படைக்கப்பட்ட பொருட்களுடைய தாற்பயம், அசல் என்ன. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்கின்ற பொழுது, அதாவது உள்ளுக்குள் என்பதற்கு மனித படைப்பு, வெளியில் என்பது வெளியில் தெரியக்கூடிய இந்த பிரம்மாண்டமிக்க பிரபஞ்சத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் அவனது வேதம் குர்ஆன் என்பதற்கும் அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல மனித படைப்பை பற்றி சொல்கிறான். மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான் என்பதை அல்லாஹ் விளக்கி சொல்றான். கருவியல் அப்படின்னு சொல்லுவான். கரு எப்படி உருவாகிறது, கரு எப்படி உருவாகிறது. யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண் தான் கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். அவர்கள் தங்களது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அதன் விளைவாக கரு உருவாகிறது. அப்படித்தானே? அந்த கரு எப்படி உருவாகுது, இவனுக்கு எங்கிருந்து அந்த விந்து துளி வெளிப்படுகிறது,
கருமுட்டை எங்கிருந்து வெளிப்படுகிறது, அந்த விந்து துளியில் எத்தனை உயிரணுக்கள் இருக்கின்றன, கருமுட்டை எப்படி இணைகின்றது, அது உள்ளுக்குள்ள கர்ப்பப்பை தனியா ஒன்று இருக்கு, அதுல போய் எப்படி உட்காருது, எத்தனை அப்படி உட்கார முடியும், எப்படி அவைகள் அங்கே பாதுகாப்பாக உள்ளே இருக்கின்றன, எப்படி அதை வளர்ந்து வருகிறது. இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் அதை நமக்கு அப்படியே படம் பிடித்து காண்பிக்கும். 40 நாள் ஃபர்ஸ்ட் 40 டேஸ் எப்படி இருக்கும், செகண்ட் 40 டேஸ் எப்படி இருக்கும், தேர்ட் 40 டேஸ் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அந்த கரு உருமாற்றங்கள் அடைகிறது. அந்த நுத்ஃபாவுடைய விந்து துளியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர் அணுக்கள் அதில் இருக்கின்றன. அதுல ஏதேனும் ஒன்று தான் ஒன்று இணைகிறது. ஒன்று இணைஞ்ச உடனேயே மீதி உள்ளது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னு சொன்னா வயிற்றுக்குள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வர வேண்டியது இருக்கும். இல்லை, ஒன்று தான் இணைகிறது. ஒன்று கருமுட்டையோடு இணைந்து விட்டால் அதை அப்படியே முடிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளவைகள் எல்லாம் அந்த ப்ராசஸ், அந்த வேலைக்கு போக எவைகள் இணைந்து விட்டனவோ அதற்கடுத்து அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்குகின்றன. அதை அல்லாஹ் சொல்லுவான், இரத்த கட்டியாக 40 நாளைக்கு இருக்கும், நுத்ஃபாவாக 40 நாளைக்கு இருக்கும், இரத்த கட்டியாக 40 நாளைக்கு இருக்கும், சதை கட்டியாக அடுத்த 40 நாளைக்கு வரும். 120 நாள் 4 மாசம் முடிகின்ற பொழுது ரூஹ் ஊதப்பட்டு விடுகிறது. ரூஹ் ஊதப்பட்டு விடுகிறது. ரூஹ் ஊதப்படுதுன்னு சொன்னா, ரூஹ் ஊதப்படுகின்ற பொழுது இந்த முழு மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலும் அங்கே உள்ளன. உடல் வெளி சதை அல்ல, கை இருக்கு, கைக்குள் உள்ள நரம்பு இருக்கு, தோல் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு இருக்கு, எலும்புக்குள் உள்ள மஜ்ஜை இருக்கு, எல்லாம் வச்சுதான். தலை இருக்கு, தலைக்குள்ள மூளை இருக்கு, ஹார்ட் இருக்கு. பிரிச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு பிளேன்ல ஒரு சின்ன கோடு போட்டு அவ்வளவுதான், இடம் முடிஞ்சு போச்சு. எந்த ரப்பு எறும்புக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறானோ அந்த ரப்புக்கு இது சாதாரணமான விஷயம் தானே. எறும்பன் ஆய்வு செய்ய கிழிச்சு பார்த்தா என்ன தெரியும்? ஆனா அதுல நடக்கிறதுக்கு இருக்கு, ஓடுறதுக்கு இருக்கு, நுகர்றதுக்கு இருக்கு, சாப்பிட்றதுக்கு இருக்கு, சாப்பிட்ற பொருள் வெளியே போறதுக்கு இருக்கு, அதுக்கு அவைகளுக்கு மத்தியிலும் உறவு உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா இந்த மெட்டீரியல்லாம் எங்கே இருக்கும்? ஆய்வு பண்ணி பார்த்தா எங்க போய் தேட முடியும்? தேட முடியாது. ஒரு பேப்பர்ல படம் வரையிருந்தா கூட எறும்புடைய படத்தை விட பெருசா தான் வரைய முடியும். எறும்பளவுக்கு படம் வரைய முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ரப்பு இந்த கருவை எப்படி வளர்க்க செய்கிறான், இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி மாறுது, ரூஹ் ஊதப்படுகின்ற பொழுது முழு உடலும் வந்துடுது. அதனால 3 மாசத்துல ஒரு ஸ்கேன் எடுங்க, 5வது மாசத்துல கண்டிப்பா ஒரு ஸ்கேன் எடுங்க. பார்த்துட்டு அதுல சொல்றாங்க, பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி கம்மி, பிள்ளைக்கு முதுகந்தண்டுல பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இதுதான் மேக்சிமம் டைமு, தெரியாம வெளியே ஆக்கிருங்க, அபார்ஷன் பண்ண சொல்லிடுங்க. இல்லைன்னு சொன்னா குழந்தை பிறந்தாலும் பிழைக்காது, பிழைச்சாலும் நீங்க காலம் முழுக்க கஷ்டப்படணும். இதெல்லாம் எங்கிருந்து தெரிந்தது? கண்டுபிடித்தவனா ஆச்சரியமா பார்க்குற மிஷனை, இந்த மூளையை கொடுத்த ரப்பை பத்தி தெரிய, உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான்ல அதுல மாற்றம் செஞ்சு அல்லாஹ் அவனை பத்தி தெரியாது. எப்படி இவைகள்லாம் நடக்கிறது? ஆணாக பெண் குழந்தையா அல்லாஹ் யாரு தர்றான்? எப்படி முடியும்? இவைகளை உருவாக்குவது யார்? அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு உள்ளேயும், உள்ளேன்னு சொன்னா அவங்களுடைய உடலை அவங்க ஆய்வு செய்து பார்க்கட்டும், நான் தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு வெளியில போய் பெரிய பெரிய ஆய்வுகள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு மனிதன் தன் உடலை ஆய்வு செய்தால் அவன் யார் என்று தெரியும். நம்ம உடல்ல எத்தனை மாற்றம், எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஏற்பாடுகள், அவ்வளவு ரப்பு வச்சிருக்கிறோம். உணர்ச்சிகள் கையில தொட்டவொன்னே தெரியுது. எப்படி தொட்டவொன்னே தெரியுது? அங்கேயே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க சர்ஜரிக்கு, தெரியல. உடலில் உண்டான ஒவ்வொரு பொருட்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பொருளும் இயங்கிட்டே 24 ஹவர்ஸ் இயங்கிட்டே இருக்கு. ஒரு மனிதனுக்கு மிட் நைட்ல நல்லா தூங்குறான், தூங்குகின்ற பொழுது அதிகாலை நேரத்தில் 2 மணி 3 மணிக்கு ஒரு திரவம் சுரக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. இதை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை உருவாக்க முடியாது, அது ரப்பு தர்றது. இன்னைக்கு நம்ம ஐடி ஃபீல்டு அது வந்து அமெரிக்காக்காரன் முழிச்சிருக்கேன், நம்ம வேலை செய்கிறோம், முழிச்சிருந்து அது போன்றவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. அதனால ஒரு பெரிய பாதிப்புக்கு பிள்ளைகள் ஆளாகிறார்கள். எவ்வளோ விஷயம் அல்லாஹ் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம்,
அவர்களுக்கு உள்ளும் வெளியினுடைய அத்தாட்சிகளை காண்பித்தோம். ஒரு பொருள் உள்ளுக்குள் என்பதற்கு அங்கே மக்கா மதீனாவுக்கு அருகில் நடைபெற்ற ஸல்லல்லாஹு வாழும் காலத்தில் நடைபெற்ற யுத்தங்கள் வெற்றிகள் அர்த்தம். வெளியில் என்பதற்கு அந்த அரபு தீபகத்திற்கு வெளியிலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு காலத்தை ஒட்டிய சஹாபாக்களின் காலத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி என்பது பொருள். ஆனால் இன்னொரு பொருள் உள்ளுக்குள் என்பதற்கு மனித உடல். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரை கொண்டே படைத்தோம். ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரை கொண்டே படைப்போம். எல்லாம் தண்ணீரால் படைக்கப்பட்டது. நம்முடைய உடலும் அப்படித்தான். 70% நீரால் உருவானவை, 70% மேல் நீரால் உருவானவை. 4 தடவை வயிற்றால போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ட்ரிப்சேத்துன்னு சொல்லுவாங்க. அது மருந்து கிடையாது, மருந்து அல்ல. உடல்ல நீர்ச்சத்து போயிடும். நீர்ச்சத்து போயிட்டா டேஞ்சரு. அந்த நீர்ச்சத்தை பாதுகாக்கிறதுக்காக ட்ரிப்சேத்தன். நீர்ச்சத்து மிக முக்கியம். அந்த நீர்ச்சத்தின் காரணமாகத்தான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெப்பங்களை தாங்கும் திறன் நமக்கு கிடைக்கிறது. இல்லையானால் இல்லாமல் போயிடும். வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் வெறித்து சொன்னார் நிறைய விஷயம். ஒரு பைப் இருக்கு, நம்ம தண்ணி தேவைன்னா திறந்து விடுவோம், தேவையில்லைன்னா மூடிடுவோம். யூரின் போறோம், யூரின் அடைக்கிறோம், என்ன பைப் இருக்கு திறந்து விடுறதுக்கு? டாய்லெட் போறோம், நினைக்கிறோம், போறோம், முடிஞ்சிருது, இது பண்ணிக்கிறோம். என்ன பைப் இருக்கு இங்க? என்ன வாழ்வு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. ஆனா இன்டைரக்டா வாழ்வை ரொம்ப வச்சிருக்கிறான், யாருக்கும் தெரியல. அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது நம்முடைய எண்ணத்தை கொண்டு அல்லாஹ் இங்கே அந்த வாழ்வை க்ளோஸ் பண்றது, இது பண்றது ரொம்ப வச்சிருக்கிறான். எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு. அதான் சொல்றாங்க, வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உள்ளுக்குள்ளும் நம்முடைய அத்தாட்சியை காண்பித்தோம் என்பது மனித படைப்பை பற்றி சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாங்க. மனித படைப்பை பற்றி சொல்லப்படும், அவனுடைய உடலுடைய அமைப்பு, இவைகளை பற்றி சொல்லப்படுகின்ற விஷயம். இரண்டாவது, வெளியிலும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரம்மாண்டமைக்கு வானம், பூமி, இவைகளை பார்க்கட்டும், மலைகளை பார்க்கட்டும், இவைகள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடியவைகள் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஒரு இந்த உலகம் எப்படி உருவானது? பிக் பாங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல, இப்போ இது சமீப ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, ஒரு பயங்கரமான சத்தத்தை கொண்டு வெடித்தது, அப்பொழுதுதான் வானம் பூமி என்று ஆனது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவலம் யரல் லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கானதா ரத்கன் ஃபஃபதகனாஹுமா, அவர்கள் அறிய வேண்டாமா, வானமும் பூமியும் இணைந்திருந்தது, நாம் அவற்றை பிளந்தோம், வெடித்து பிளக்க செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்றைய மலைகளை பற்றிய ஆய்வுகளாக இருக்கட்டும், புவியியலை பற்றிய ஆய்வுகளாக இருக்கட்டும், வானவியலை பற்றிய ஆய்வுகளாக இருக்கட்டும், அதனால அல்லாஹ் சொல்வான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா? மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா? பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா? அங்கே பார்த்தல் என்பதற்கு, பார்த்தல் என்பது பொருள் அல்ல, ஆய்வு செய்ய வேண்டாமான்னு அர்த்தம். பயாலஜி ஆய்வு செய்யுங்க, ஜியாகிரபி ஆய்வு செய்யுங்க, ஆய்வு செய்யுங்க, எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டவை, எல்லாம் ஆய்வு செய்ய செய்ய அல்லாஹ் தான் காலிக் என்பது தெரிய வரும். ஆய்வு செய்ய செய்ய குர்ஆன் அதனுடைய கருத்துக்கள் உறுதிப்படும். அல்லாஹ் இதை சொல்றான், இந்த குர்ஆன் சத்தியம் என்பதற்கு ஆதாரத்தை நம்ம வச்சிருக்கிறோம், அவர்களுக்கு உள்ளும் வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு வெளியிலும் வைத்திருக்கிறோம். ஏத்துக்கட்டும், பார்க்கட்டும், செய்யட்டும். நிறைய வசனங்கள் வரும். அல்லாஹ் நான் ஒருத்தங்கிறதுக்கு ஆதாரம் உங்களை மண்ணிலிருந்து படைச்சன்ல, அது நான் ஒருத்தங்கிறதுக்கு ஆதாரம் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை, ஆணை பெண்ணை நான் படைத்தேன் அல்லவா, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நிக்காயின் மூலம் சந்தோஷப்படுறீங்கல்ல, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நான் ஒருத்தங்கிறதுக்கு ஆதாரம். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது மட்டுமல்ல, உங்களுடைய படைப்பு, உங்களுடைய நிறம், நீங்கள் பேசுகின்ற மொழி, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது, உங்களுடைய நிறங்களும் மொழிகளும் மாறி மாறி இருப்பது நான் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சி. நீங்க இரவுல தூங்குறீங்கல்ல, உம்மின் ஆயாத்திஹி மனாமுக்கும் இல்லை, இரவுல தூங்குறதும் பகல்ல வேலை செய்ய போறீங்கல்ல, இதுவே நான் ஒருத்தன் என்பதற்கு அத்தாட்சி. இரவு நேரத்தை உங்களுக்கு, இரவு நேரத்தையும் தந்திருக்கேன், பகல் நேரத்தையும் தந்திருக்கேன். இரவுல நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க, அந்த ஓய்வுக்கு தேவையான தூக்கத்தை நான் தந்திருக்கேன். உலகம் இன்று வரை
தூக்கம் எப்படி நம்மை ஆட்கொள்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தூக்கம் எப்படி உள்ள வந்துச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தூங்க மாட்டோம், அல்லது கண்டுபிடிக்க முடியாது தூங்கியிருப்போம். ரெண்டுல ஒன்று தான் நடந்திருக்கும். நான் என்ன எப்படி தூக்கம் வருதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தூக்கம் வரும், முழிச்சிருவான். இவன் தான் பார்க்க நினைக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவர் தூங்க முடியாது. ஒன்று நீ தூங்கவே முடியாது. அப்படி தூங்கிட்டேன்னா தோத்து போயிடுவ, கண்டுபிடிக்க முடியாது. அது அவ்வளவு மென்மையாக நரம்புகளின் வழியாக அல்லாஹ் ஊடுருவ செய்கிறான். அந்த தூக்கத்திற்கு நிகர் மனித நோய் அகற்றுகின்ற சக்தி அந்த தூக்கத்திற்கு நிகர் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம தேவையில்லை, தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குறது இல்லை. ஒரு 10 மணி இரவுக்கு மேலே படுத்துட்டு அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் ஒரு தேவையான தூக்கமும் கிடைச்சிரும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிப்பு, அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு வெளியிலிருந்து உண்டான அந்த காற்றை நாம் உள்வாங்குகின்ற பொழுது உடலுக்கு பல்வேறு இதத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நைட்டில் லேட்டாக தூங்குறது பிரச்சனை. லேட்டாக தூங்குறது, தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் முழிச்சிருக்கிறது, விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது. நோயை எல்லாம் விலை கொடுத்து தான் வாங்குறோம், லாட்டாக கொடுத்து தான் நோய்கள் விலை கொடுத்து வாங்கப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றான், இரவில் நீங்கள் தூங்குகின்ற தூக்கம் நான் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சி. இதை விட வேற என்ன வேணும்? இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு அவர்களுக்கு உள்ளேயும் அத்தாட்சியை காண்பிப்போம், அவர்களுக்கு வெளியிலும் அத்தாட்சியை நாம் காண்பிக்கின்றோம். முடிவில் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், எது சத்தியம் என்பது அவர்களுக்கு தெளிவாகிவிடும். சத்தியம் தெளிவாகிடும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பது தெளிவாகிடும். அல்லாஹ் ஒருத்தன் தான் என்கிறது தெளிவாகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதும் தெளிவாகிவிடும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், எது சத்தியம் என்பது அவர்களுக்கு தெளிவாகின்ற வரை நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் காமிச்சிச்சு, இதுக்கு மேலேயும் அவன் ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அதற்கடுத்து அவர்கள் நசீபில்லாதவர்கள் என்பது பொருள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், அவலம் யக்ஃபி பிரப்பி அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இறைவன் அல்லாஹ் இவைகள் அனைத்தின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான் என்பது போதவில்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் இருக்கட்டும், இது சத்தியம் என்பதற்கு நான் சாட்சியாளனாக இருக்கின்றேன், இதை விட வேறு என்ன வேண்டும்? இது சத்தியம் என்பதற்கு நான் சாட்சியான, நானே அனைத்தையும் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருப்பவன், நான் சாட்சியான, வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் தான் சாட்சியான, மனிதனுடைய செயல்கள் அனைத்தையும் கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் சாட்சியானவன் போதுமானவன் என்று சொல்லப்படும். சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் வரும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதருடைய செயல்கள், சிந்தனைகள் அனைத்திற்கும் அவன் சாட்சியானவன், அனைத்திற்கும் சாட்சியானவன். நம்ம என்ன சொன்னோங்கிறது ரப்புக்கு தெரியும், நாம் என்ன நினைத்தோம் என்பதும் ரப்புக்கு தெரியும். நீ இப்படி தானே நினைச்ச அப்படின்னு வேற யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொன்னதை நீங்கள் சொல்ல முடியும். ஹஸ்ரத் இப்படித்தான் சொன்னீங்க நீங்கள் சொல்லலாம். நான் டபுள் வார்த்தையில் பேசினேன், நான் சொல்லலை, சொன்னது வேறு இல்லை, நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆனால் இப்படித்தான் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்ட்டு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், நீ இப்படித்தான் நினைச்சேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ நினைத்தது இதுதான். இந்த இது யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். காரணம் என்னன்னு சொன்னா, எப்படி வெளியில் உள்ளதை அவன் அறிகிறானோ அவனை பொறுத்தவரை உள்ளுக்குள் உள்ளதும் அப்படிப்பட்டதுதான். வெளியிலும் அகம் புறம், உள் வெளி இரண்டையும் அல்லாஹ் ஒரே சீராகத்தான் அறிகிறான். நம்முடைய பார்வையில் தான் உள்ளுக்குள் வெளியில் என்பது ரப்புடைய பார்வையில் இரண்டு விஷயங்கள் அல்ல. எப்படி நம்முடைய செயல்கள், பேச்சுகள், சிந்தனைகளை அல்லாஹ் அறிகிறானோ, சாட்சியாளனாக இருக்கின்றானோ, இதே போன்றுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்தும் உண்மை என்பதற்கும் ரப்பே சாட்சியாளன். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் சாட்சியாளன் என்பது போதாதா? நீ எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு
வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியானாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், மாபூத இலாஹ் அல்லாஹ் தான், வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கு ஃபர்ஸ்ட்ல நான் சாட்சியாளன், இரண்டாவது மலக்குமார்கள், மூன்றாவது ஞானம் நிறைந்தவர்கள். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான், லாக்கினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக அன்ஸலஹு பிஇல்மி. அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இறக்கி வைத்த உங்கள் மீது இறக்கி வைத்த வேதத்திற்கு அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். அன்ஸலஹு பிஇல்மி, அல்லாஹ் அவனது இல்மை கொண்டுதான் உங்களுக்கு இதை தந்தான். வல் மலாயிகத்து யஷ்ஹதுன், மலக்குமார்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த வேதம் இறைவனின் தரப்பிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். என்னுடைய சாட்சியத்தை விட வேறு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு கருத்தை சொல்றான், அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். இது இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம். நிச்சயமாக அவர்கள், அலா யா ரசூலல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மூமின்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் இந்த மக்கள் ஃபீ மிரியத்தின் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், மின் லிகாஇ ரப்பிஹிம் இறைவனை சந்திப்பதுடைய விஷயத்தில் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ரப்ப சந்திக்கிற விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமை நாளா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அதான் வாழ்ந்துட்டோம், போயிட்டோம், மௌத்தாயிட்டோம், அடக்கம் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, ஏதோ தூக்கி போட்டுடுறாங்க, ஏதோ உலக வாழ்வு அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மறுமை என்று ஒன்று இருக்காது. மறுமை நம்ம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான்? அப்படிலாம் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இல்லாமல் தான் இருக்கும். மறுமையுடைய விஷயத்தில் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். யார்? ஈமான் இல்லாதவர்கள். மோமியங்கள் தான் நம்ம உறுதியாக நம்புவார்கள். ஈமான் இல்லாதவர்கள் மறுமை விஷயத்தில், அல்லாஹ்வை சந்திக்கின்ற விஷயத்தில், அல்லாஹ்வை சந்திப்பதுன்னா மறுமைன்ற அர்த்தம், மறுமையின் விஷயத்தில் அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். அவன் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும், மூமின்களுக்கு அந்த சந்தேகம் இருக்காது. அப்படி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தான் மறுமையை பற்றி சிந்திக்கிறது இல்லை, மறுமைக்காக அமல் செய்கிறதில்லை, மறுமையை பற்றிய பயம் இல்லை, மனம் போன போக்கில் அவர்கள் வாழ்கிறார்கள். அதற்கான காரணம் மறுமையின் மீது, மறுமை உண்டு என்பதன் மீது அவர்களுக்கு சந்தேகம் உண்டு. மூமின்களாக நாம் 100% நம்புகிறோம். ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தடவை மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ஏறிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ்ந்து விட்டு ஒரு கருத்தை சொன்னாங்க. சும்மா கால் அம்மா பஅத் அய்யுஹன் நாஸ் ஃபஇன்னி லம் அஜ்மஅக்கும் லிஅம்ரின் உஹதிஸு ஃபீஹி ஃபீக்கும் ولكن فكرت في هذا الأمر الذي أنتم إليه صائرون فعلمت أن المصدق بهذا الأمر أحمق والمكذب به هالك ثم نزل. ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய ஆட்சியாளர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மெம்பரில் ஏறினாங்க, ஹம்து ஸலவாத் சொன்னாங்க, ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசத்தில் என்ன சொன்னாங்க? மக்களே, ஏதோ ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் உங்களை ஒன்று கூட்டவில்லை. ஒரு புது கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கூப்பிடல. இருந்தாலும் வலாக்கின் ஃபக்கர்து ஃபீ ஹாதல் அம்ரில்லதி அன்தும் இலைஹி ஸாயிரூன், நாம் எல்லோரும் மறுமையின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? நாம் எல்லோரும் மறுமையின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் தான் என்று நாம் ஒப்புக்கொள்கின்றோமே, சொல்கின்றோமே. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அந்த சிந்தனையை உங்களிடத்தில் சொல்வதற்காக கூப்பிட்டேன். என்ன சிந்தனை ஏற்பட்டது? சொல்றாங்க, ஃபஅலிம்து, நான் இப்படி நினைக்கிறேன், அன்னல் முஸத்திக பிஹாதல் அம்ரி, இந்த விஷயத்தை நம்புபவன் முட்டாளாக இருக்கிறான். வல் முகத்திப பிஹி ஹாலிக், இதை பொய்ப்படுத்துபவன், இந்த விஷயத்தை உண்மை என்று நம்புபவன் முட்டாளாக இருக்கிறான். வல் முகத்திப பிஹி, இதை பொய்ப்படுத்தக்கூடியவன் அழிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சும்ம நஸல், மெம்பர் வந்து கீழே இறங்கிட்டான். நமக்கும் புரியலை, அவங்களுக்கும் புரியலை. அதான் நமக்கும் இப்போ விளங்கலை, அவங்களுக்கும் அது விளங்கலை. யாருக்கும் ஏறினாங்க, ஹம்து ஸலவாத் சொன்னாங்க,
நான் புதுசாக ஏதோ ஒரு தகவலை சொல்றதுக்காக கூப்பிட்டேன்னு நினைக்க வேணாம், அப்படி இல்லை. நாம் எல்லோரும் திரும்பக்கூடிய மறுமை நாள், எல்லோரும் திரும்பக்கூடியனா மறுமை நாள். மறுமை நாளுடைய விஷயத்தில் எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அந்த சிந்தனையை சொல்வதற்கே உங்களை கூப்பிட்டேன். எந்த சிந்தனை என்று சொன்னார், இதை நம்பியவன் முட்டாளாக இருக்கிறான், இதை மறுத்தவன் அழிந்து போய்விட்டான் அப்படின்னு சொன்னான். நம்பியவன்டா யாரு? முஸ்லிம்கள். நம்பியவன் முஸ்லிம்கள். நம்பியவன் முட்டாளா இருக்கிறான். அஹமக் அப்படிங்கிறதுக்கு போதிய அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறது. நம்பாதவர்கள், பொய்ப்படுத்தியவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். பொய்ப்படுத்தியவர்கள் யாரு? இறைமறுப்பாளர்கள். இறைமறுப்பாளர்கள் அழிந்து விட்டார்கள். அவங்க நம்பல, அவங்க பொய்ன்னு சொல்றாங்க, இல்லைன்னு பொய்ப்படுத்துறாங்க. அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அழிவு தான், ஹலாக்கு தான். இதை விளங்குறதுக்கு பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை, இது ஈஸியா. நம்புறவன் முட்டாளா இருக்கிறான்னு சொல்றாங்களே, என்ன கருத்து? அதுக்கு சொல்றாங்க, ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள்? நம்புபவன் முட்டாளாக இருக்கிறான். இதை நம்புவவன் முட்டாள் என்று அவர்கள் முட்டாளாக இருக்கிறான் என்று அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த மறுமைக்கு நம்புறான், மறுமைக்கு தேவையான அமல் செய்ய மாட்டேங்கிறான், மறுமையை கண்டு பயப்பட மாட்டேங்கிறான். அதனுடைய திடுக்கம் இவனுக்கு பெரிய பயத்தை ஏற்படல, ஆனா அது உண்டுன்னு நம்புறான். இதைத்தானே நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது உண்டு, எல்லாத்துக்கும் நமக்கு தெரியுது. இதை அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆனால் அவர்களோ இந்த உலகத்தின் மீன் விளையாட்டுகளிலும், இதனுடைய கஃபலத்திலும், இதனுடைய மனோ இச்சை சொல்கின்ற விஷயங்களிலும், பாவங்களிலும் மூழ்கி போகிறார்கள். மறுமையின் வெற்றிக்கு தகுந்த அமல் செய்வதில்லை, மறுமையின் திடுக்கம் நடுக்கத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஆனால் நம்புகிறார்கள். அப்ப மறுமைன்னு நம்புறேன், மர்மம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. கபர்ல கேள்வி கணக்கு உண்டு, கபர்ல கேள்வி கணக்கு உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் நம்புறேன். ஆனா அதுக்கு தகுந்த எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஒரு பெரியார் சொல்றாங்க, சொந்த காசுல எவனாவது பாம்பை வாங்கி வீட்டுக்குள்ள விடுவானாடான்னு கேட்கலாம். சொந்த காசுல 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்து 15 கட்டுவிரியன் பாம்புகள் லைட்டா ஒரு போடு போட்டா நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அது நம்மளையே முழுங்கிடும். அது மாதிரி பாம்பை 1 லட்ச ரூபா கொடுத்து 10 பாம்பை பிடிக்கிறவன்ட்ட காசை கொடுத்து வந்து என் வீட்டில் விடன்னு எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சொன்னாங்க அந்த சூஃபி சொல்றாங்க, அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் கபறுகளில் பாம்பாக வரப்போகுது. என்ன பயம் இருக்கு? என்னதான் விளங்கி செய்கிறீங்க? என்ன விளங்கி செய்கிறீங்க? என்ன யோசிச்சிங்க? நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் என்ன உருவம் கொடுக்கப்படும்? அங்கே அந்த உருவத்தில் வர்றது எதுவாக இருக்கும்? நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய பிழைகள், நம்முடைய தவறுகள் தானே இந்த உருவம் எடுக்க போகின்றன. சலதான் சொன்னாங்க, யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அல்லாஹ் ஒரு கடுமையான பாம்பை சாட்டுகிறான். அது ஒரு முறை கொட்டினால் 7 பூமிகளுக்கு அடியில் செல்வான். ஒரு தடவை அது மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னா புற்பூண்டுகள் கூட பல 100 ஆண்டுகள் முளைக்காது. அவ்வளவு மோசமான பாம்பு சாட்டப்படும் சொல்றத, அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம கொடுக்க வேண்டிய 10,000, நம்ம கொடுக்க வேண்டிய 20,000, நம்ம கொடுக்க வேண்டிய 1 லட்சம், அதில் ஏமாத்தியதன் விளைவு தானே அது. இப்போ நம்ம சொந்த காசில் தானே சொல்லி வச்சுக்கிட்டோம். வெளியிலேருந்து நமக்கு யார் என்ன பண்ணாங்க? எதிரிகள் வெளியில இல்லை, எதிரிகளே நீங்கள் தான். உங்களுக்கு எதிரிகள் நீங்கள் தான், உங்களுக்கு எதிரிகள் உங்களுடைய நஃப்ஸு தான் இப்படின்னு ஆன்மீக ஞானிகள் சொல்லுவாங்க. ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க, நம்ம நம்புகிறோம்னு சொல்கிறோம், நம்புறவன் அதுக்கு தகுந்தவாறுல நடக்கணும். நம்புகிறோம் ஆனால் அமல் செய்ய மாட்டோம்னா உனக்கு பேர் என்னப்பா, முட்டாள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னல் முஸத்திக் பிஹி அஹ்மத், இதை நம்புவான் முட்டாளாக இருக்கிறான். அப்போ நம்புகிறான், அதற்கு தகுந்த அமல் செய்ய மாட்டேங்கிறான். நம்பாதவனும் அழிந்து போய்விட்டான் என்று சொன்னார்கள் மறுமையின் விஷயத்தில். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இறுதியாக முடிக்கிறான். அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்து அறிகிறான். முஹீத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பொதுவாக அறிதல் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் சொல்லப்படும், அலீம்னு சொல்லலாம். இப்போ முஹீத் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லப்படுகிறது?
அதனுடைய அதாவது அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் அதனுடைய உள் அகம்புறம் இரண்டையும் அறிவது மட்டுமல்ல, அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்கிறது. எதுவும் அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட முடியாது. வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அவனது இதர படைப்பினங்களாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் 100% அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்கிறது. அவன் என்ன விரும்புகின்றானோ அதை செய்யும் ஆற்றல் மிக்கவன் அந்த ரப்பு தான். இந்த பேரண்டத்தை படைத்தவன். இந்த முழு உலகத்தை நமக்கு தெரிஞ்சது தெரியாதது இது பிரம்மாண்ட மிக்க பிரபஞ்சம். நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப 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 கம்மி. கண்ணுக்கு தெரிஞ்ச சந்திரனையும் கண்ணுக்கு தெரிந்த சூரியனை பற்றியே ஆய்வு செய்யறதுக்கு யாராலையும் முடியலை. L14 சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால ஒரு ஓரத்தில் இருந்து அதை ஆய்வு செய்யறதுக்கு படுற பாடு பிரம்மாண்டம் பெரிய பாடாக இருக்கு. முடியாது. கிட்டத்தில் யாரும் போகணும்னா முடியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் மிக்க ஒரு சில கோள்கள் நமக்கு தெரிகின்றன. தெரியாதவைகள் இன்னும் 1000 இருக்கின்றன. அல்லாஹ்வின் படைப்பினங்கள் கண்ணுக்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ படைப்பினங்கள் இருக்கின்றன. இந்த பேரண்டத்தை படைத்தவன் அல்லாஹ். அதில் நம்மளை இன்சான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இதர ஜீவராசிகளை படைச்சிருக்கிறான். நம்மளை படைச்சு நம்ம ஒரு சரியான ரூட்ல போகணும்னு ரொம்ப நாடுனா நபிமார்களை அனுப்பி வச்சான், வேதங்களை அனுப்பி வச்சான், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டினான். ஆனாலும் மனிதன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனம் போன போக்கில் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றான். இவ்வளவு செய்த ரப்பு சூரியனை, சந்திரனை, இன்ன பிற கோள்களை ஒவ்வொன்றையும் இயக்கி கொண்டிருப்பவன், அதாவது தத்தமது பாதையில் செல்வதை சீராக வழிநடத்திக் கொண்டிருப்பவன், இரவும் பகலையும் இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வந்திருப்பவன், இந்த உலகம் நீடித்திருப்பதற்கு மனித இனங்களையும் இதர ஜீவராசியில் சீராக படைத்துக் கொண்டிருப்பவன், அவர்களுக்கு தேவையானவற்றை இந்த உலகத்தில் தருபவன், அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய அனைத்தையும் வளர்ச்சி அடைய செய்பவன், மீண்டும் அவருடைய ரூஹை ஒரு நாள் எடுத்து அவர்களை மீண்டும் இந்த மண்ணில் புதைக்க செய்பவன். இத்தனையும் அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன். இத்தகைய ரப்பு நாளை மறுமையில் கியாமத்து நாளில் அனைத்து மனிதர்களையும் எழுப்பதும், அவர்களிடத்தில் கேள்வி கணக்குகள் கேட்பதும், அவர்களுக்கு நல்லதை தருவதும், தவறானவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் அவனுக்கு அது மிக மிக சிம்பிளான விஷயம். அது ஒரு பெரிய மேற்றே இல்லை. அதை சொல்றதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான், அலா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் அனைத்தையும் சூழ்ந்தவன். சூழ்ந்தவன் என்பதற்கு சூழ்ந்து அறிந்தவன் என்பது மட்டுமல்ல, தான் நாடுகின்ற அனைத்தையும் அதற்குள் செயல்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கவன் அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹ் உங்களுடைய ரப்பு, புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தோடு சூரத்து ஹாமீம் சஜ்தா அல்லது ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைவு செய்கிறான். அல்லாஹின் பேரருளால் 41வது அத்தியாயமான இந்த அத்தியாயம் நிறைவு பெற்று 42வது அத்தியாயமான சூரத்து ஷூரா, அஷ்ஷூரா ஆலோசனை என்னும் பெயரிடப்பட்ட சூரத்து ஷூரா இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் தொடங்குவோம். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மேராஜுடைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மேராஜிற்கு அழைத்து சென்ற இரவு புதன்கிழமை 7ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அன்று மக்ரிபிற்கு பின்பு நம்முடைய மஸ்ஜிதில் இரவிற்கு இஷாவிற்கு பின்பு மேராஜை பற்றிய பயானம் இருக்கும். அனைவரும் கலந்து கொள்ள முயற்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமா வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ் ஸலாம் வ தஆலைத ரப்பனா யா தல் ஜலாலி வல் இக்ராம். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صدق الله العظيم.